அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனின் உயர்ந்த நடை. திருக்குர்ஆனை இறை வேதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து ஓதியபோது அதன் உயர்ந்த நடை அன்றைய மக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. எழுதவும் படிக்கவும் தெரியாத இந்த மனிதர் இவ்வளவு உயர்ந்த தரத்தில் உள்ள இந்த நூலை இயற்றவே முடியாது என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தது. இது இறைவன் புறத்திலிருந்துதான் நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்படுகிறது என்று கூறவும் அவர்களுக்கு தயக்கமாக இருந்தது. இந்த நூல் இவரது தகுதியை விட மேலானதாக உள்ளதால் திறமையான யாரிடமிருந்தோ இவர் கற்றுக்கொண்டு கூறுகிறார் என்றனர். அதுதான் இவ்வசனத்தில் 6வது அத்தியாயம் 105வது வசனத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த விமர்சனத்துக்கான பதிலை 16வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆனை கற்று அதை விளங்கி மற்றவர்களுக்கும் எத்தி வைப்போமாக. மற்றவர்களிடம் கற்று விட்டு கூறுகின்றீர் என்று அவர்கள் கூறுவதற்காகவும் அறிகின்ற சமுதாயத்திற்கு இதை தெளிவுபடுத்திடவும் இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம். திருக்குர்ஆன் 6வது அத்தியாயம் 105வது வசனத்தில் கூறப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாமும் குர்ஆனை ஓதி அர்த்தத்துடன் புரிந்து ஓதுவதற்கு அல்லாஹ் உங்களையும் எங்களையும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.